ஹாய் ஹலோ. ஸோ நம்ம வந்து முக்கியமான ஒரு வேலையை முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்புக்கு கிளம்ப போறோம். நம்ம கிளம்பியாச்சு ஒரு வழியா. இப்போ நம்ம வந்து அறிமுகம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். திருச்சியில இருந்து டைரக்ட் ஃபிளைட் இருக்கு. மதுரையிலேருந்துமே நீங்கள் கோலாலம்பருக்கு போகலாம். ஆனால் என்னென்னா ஒன் ஸ்டாப் தான், எங்கேயாவது சென்னை ஆர் பெங்களூரில் இருந்து தான் போகும். ஸோ அதனால நம்ம வந்து திருச்சி போய் டைரெக்டாக கோலாலம்பருக்கு மினிமம் ஒரு 4 hours வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். இப்போ நம்ம வந்து செக்இன்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ளைட் டிலேட். ஸோ 10:30க்கு தான் நம்மளோட ஃப்ளைட்டு. செக்இன் பண்ணிட்டு போனோம். நம்ம வந்து ப்ரீ செக்இன் பண்ணிக்கலாம் வெப்லேயேவும். கூகுளில் வந்து நம்ம டிஜிட்டலி செக்இன் பண்ணிட்டு இங்கே வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கூட உள்ள போகலாம். நம்ம வந்து செக்இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கோம். போர்டிங் முடிச்சாச்சு. சில இதில் வந்து என்ன கேட்குறாங்க, சில ஃப்ளைட்ஸில் வந்து அரைவல் கார்டுக்கு வந்து அங்கே போய் தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம போகிறதுல வந்து அரைவல் கார்டு வந்து நீங்கள் மலேசியா போகணுன்னா முன்னாடி இன்னும் டூ டேஸ் ஆர் 3 daysக்கு முன்னாடி தான் நம்ம வந்து அரைவல் கார்டு வந்து போட முடியும். அண்ட் அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து போர்டிங் ஆகும்போது அதை காமிச்சாதான் நம்மளை வந்து உள்ள விடுவாங்க. ஒரு ஃபன்னி திங் இந்த ஏர்போர்ட்ல நடந்துச்சு. என்ன நீ சொல்றியா? என்ன நடந்துச்சு? எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லிட்டு கடைசி கத்தியை உள்ள வச்சு கொண்டு வந்து ஐயோ, அதை போர்டிங் பாஸ்ல என்ட்ரி போட்டாங்க. இனிமேல் இதை வந்தா எப்பயுமே பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் சின்ன சிஸ்டர் எதுக்கு சேஃப்டி கொஸ்டின், பட் ஆப்ஜெக்ட் இந்த எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நானே எடுத்துட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நீ வந்து சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஒருத்தவங்க நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கல்ல அப்படின்னு வந்து எங்க அண்ணன்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்களா அப்படின்னு. என்னையுமே சொன்னாரு, நீங்களும் கூட வருவீங்களா? இன்னும் என்னை வந்து தெரிஞ்சிருக்கு. திருச்சி வரைக்கும் நம்ம ஒருத்தவங்க முதல்ல பார்த்து கேட்கும் போது கொஞ்சம் கிளிகிழப்பா தான் இருக்கு. பட் என்ன வச்சு நீ கொஞ்சம் ஃபேமஸா இருக்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. இந்த டிக்டாக் இருந்த புதுசுல வந்து எங்கள் அண்ணன் அக்கௌண்ட் வச்சு போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு நியர்லி 75K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு போர்டிங் கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸர் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுமோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தாங்க. நல்ல வேலை அதில் வந்து நான் செக்யூரிட்டி சைடு எதுவும் எடுக்கல, நான் என்ன தானே எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிச்சனால அதை விட்டாங்க. இல்லாட்டி வந்து வீடியோ டெலீட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் தப்பிச்சோம். வீடியோவில் லக்கேஜ் பற்றி சொல்லியிருந்தேன். 7 kgs மட்டும்தான் கேபின் அலோடுங்க. ஆமாம் தான். நீங்கள் வந்து ஏர் ஏஷியா அந்த மாதிரி போட்டிங்கன்னா 7 kgs வந்து வித் ஹேண்ட்பேக்கோட தான் செக் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களை தவிர நீங்கள் எதை வச்சுருந்தாலும், மீன்வாயில் நீங்கள் கார்கோ டிரான்ஸ்போர்ட் பேக்கெட்டில் எது வச்சுருந்தாலும் அதுவும் சேர்த்து தான் 7 kgs நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மற்றபடி ஒவ்வொரு கேஜிஸ்க்கும் வந்து 1100 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லாட்டி நீங்கள் செக்இன்ல ஆன் டைமில் வந்து 10 kgs 20 kgs வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கும் நம்ம டெஸ்கில் வந்து புக் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ரொம்ப கூட வருது. அண்ட் ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் எங்கே போட்டாலும் ரொம்ப கூட தான் வருது. பட் அந்த பட்டிக் கேஸ் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸில் வந்து 7 kgs அலவுட், பட் வித் ஹேண்ட்பேக்கெல்லாம் இல்லாமல் தான் வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளைட்டை பொறுத்து ஒவ்வொன்று மாறுது. இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். நம்மளோட ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த சிரிப்புக்கு முன்னாடி உள்ள அர்த்தம் என்னன்னா, அவரோட பைலட் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பக்கத்துல கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு. அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து டிவி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வந்து எதுக்காண்டினா, நீங்கள் வந்து மீல்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அது வரும்போது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன வந்து எழுப்பணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஒர்க் ஆகல. சரஸ்வதி சம்பந்தத்தில் ஒரே புகமூட்டமா இருக்கு. 20 rupeesனா அவங்களோட ஒரு டிக்கெட் கிடைக்கும்.
என்னடா வசனமே புரியல. அண்ட் மேலே உள்ள ஆப்ஷன் என்னென்னா அந்த ப்ளூ கலர் லைட்டை டச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஏதோ அந்த சீட்க்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து என்னென்னு கேட்பாங்க. ஆனால் அந்த ஆஷ் கலர் வந்து லைட்டு, அதுக்கப்புறம் உள்ளது ஏர் கண்டிஷனர் வேணுன்ற அளவு சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ளைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு கிளம்புலேருந்து கொஞ்சம் சம்பவத்தை சமாளிக்கலாம். கிளம்புலேருந்து எல்லாமே சம்பவம் ஆச்சுன்னா நம்ம எப்படி சமாளிக்கலாம்னு தெரியல. ஆக்சுவலி நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது யாத்ரால புக் பண்ணியிருந்தோம். அண்ட் வித் மீல்ஸ் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இவங்க இங்கே மீல்ஸ் கொடுக்கல. பட் நாங்கள் ஏன்னு போய் கேட்டதுக்கு நீங்கள் யாத்ரால லாஸ்ட் டைம் புக் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் அவங்க எங்களுக்கு இன்டிமேட் பண்ணலை, யூ கேன் கெட் அ ரீஃபண்ட் அப்படின்னு ஈஸி சொல்லிட்டாங்க. நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு புக் பண்ணுங்க, இல்லாட்டி டைரக்ட் ஏர்லைன்ஸ்ல புக் பண்ணுறது ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து 10 minutesல போகலாம், நம்ம ரீச் பண்ணிடுவோம். பாய். ஒரு வழியா மலேசியா மண்ணில் நம்ம காலை வச்சிட்டோம். மலேசியா வந்திருக்கே, ஏதோ மலேசியன் லாங்குவேஜ் கத்துட்டு வந்திருக்கியா? ஏன்னு தெரியாது. தவடிக்கா தவடிக்கா இல்ல வச்சாச்சா அவ செஞ்சீங்க, ஆமா செஞ்சீங்க. அவ செஞ்சீங்க எல்லாம் தெரியும். இது என்னன்னு தெரியுதாங்க? துரியன் ஃப்ரூட். ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம சாப்பிட்டாலே ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்கள்ல, பயங்கரமா நாரும் அந்த ஃப்ரூட் தான் அது. இவங்கெல்லாம் குரூப் டூர் வந்திருக்காங்க போல. ஒரு ஃபிளாகை வச்சுட்டு ஆள் வாங்க 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 நம்மலாம் வாங்க அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு ஜோக் நான் வருங்க. செல்லம்மா தட்டான், செல்லம்மா தட்டேன். தெரியுது அது என்னன்னு? இதாங்க அது செல்லம்மா தட்டேன். அவ்வளோதாங்க, இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போகணும். எதர் நம்ம வந்து பஸ் இருக்குது இங்கேருந்து கேஎல் சிட்டி சென்டருக்கு இருக்குது, அங்கேருந்து நம்ம வேணும்னா ஹோட்டல்ஸ்க்கு போய்க்கலாம். ஆனால் இன்னும் தனியாக வந்தீங்கன்னா இப்போ டிக்கெட் வந்து 100 rupees, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் இத்தனை பேர் வரீங்கன்னா அதுக்கு வந்து கேப் தான் பெஸ்ட்டு. கிராப் அந்த மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் போட்டிங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு நம்மளுக்கு 1 hour ஆகிடும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்னென்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தட பாய்.